Hi students, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th CBSE செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ் அது 2.2 செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். ரொம்ப 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 ஈஸியான சம். கவனிச்சுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குவாட்ரிக் பாலினாமியல் ஃப்ரேம் பண்ணுங்க. என்ன கொடுத்தாங்க அவங்களே சம் அண்ட் ப்ராடக்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. Find a quadratic polynomial each with the given numbers as the sum and product of zeros respectively. என்ன கொடுத்துறாங்க அவங்க கொடுத்தது சம் என்ன கொடுத்துறாங்க ப்ராடக்ட் என்ன கொடுத்துறாங்க நம்ம என்ன பண்ணனும் ஒரு குவாட்ரிக் பாலினாமியல் ஃப்ரேம் பண்ணனும். ஓகேவா இதுக்கு பேசிக்ஸ் வீடியோஸ்ல பாத்துறோம். ஒரு பாலினாமியல் ஃப்ரேம் பண்ணனும் அப்படினா இந்த ஃபார்முலா x² - ஆல்பா + பீட்டா * x + ஆல்பா பீட்டா = 0. நீங்க ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் எடுத்துக்கோங்க. ஓகேவா கவனிங்க அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1/4 - 1 என்ன கொடுத்தாங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் உள்ளது sum of the roots செகண்ட் உள்ளது product of roots கொடுத்தாங்க கவனிச்சுங்க அவங்க டைரக்டா sum கொடுத்துட்டாங்க product கொடுத்துட்டாங்க அப்படினா ஆல்பா + பீட்டா கொடுத்துட்டாங்க 1/4 அடுத்து ஆல்பா பீட்டா = -1 நான் அப்படியே பாலினாமியல் ஃப்ரேம் பண்ண வேண்டியதான் என்ன ஃபார்முலா x² கூட சிங்க் சொல்லுங்க x² - ஆல்பா + பீட்டா * x + ஆல்பா பீட்டா = 0 இப்போ ஆல்பா + பீட்டா வேல்யூ போடலாம் 1/4 அடுத்து ஆல்பா பீட்டா வேல்யூ -1 அப்ப x² - ஆல்பா + பீட்டா வேல்யூ 1/4 * x + ஆல்பா பீட்டா வேல்யூ 1 = 0 அடுத்து இது ஃபுல்லா x² - 1/4x + 1 = 0 இத அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா நம்ம LCM எடுக்கணும் LCM னா இங்க 1/4 இருக்கு இல்லையா இந்த 4 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணனும் இங்க மல்டிப்ளை பண்ணனும் அப்ப இந்த 4 மொத்தமா டிவைட்ல வந்துரும் சரியா அப்ப என்ன பண்றேன் மொத்தமா 4 டிவைட்ல போட்டு இப்போ இங்க வருமா 4x² மைனஸ் இங்க அப்படியே x வரும் பிளஸ் இங்க 4 மல்டிப்ளை பண்ணா இங்க 4 வரும் = 0 the next step 4 அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு எனக்கு என்ன வரும் அப்படினா 4x² - x + 4 = 0 இது ஒரு குவாட்ரிக் பாலினாமியல் அதுக்கு அப்புறம் இது புரியுதா அடுத்து செகண்ட் சொல்யூஷன் √2, 1/3 இப்போ இங்க என்ன கொடுத்துறாங்க இது என்னோட ஆல்பா + பீட்டா அப்ப ஆல்பா + பீட்டா √2 அடுத்து ஆல்பா பீட்டா என்ன வரும் இருக்கு 1/3 இப்போ அதே சேம் ஃபார்முலா சொல்லுங்க x² - ஆல்பா + பீட்டா * x + ஆல்பா பீட்டா = 0 ஓகேவா அடுத்து x² - ஆல்பா + பீட்டா வேல்யூ √2x + ஆல்பா பீட்டா வேல்யூ 1/3 = 0 அடுத்து என்ன பண்ணலாம் இங்க இருக்கே 3 டிவைட் இல்லையா அப்ப மொத்தமா டிவைட் பை 3 போட்டு இங்க என்ன பண்ணலாம் LCM எடுத்தா * 3 வரும் அதாவது இங்க 3x² - 3 √2x + 1 மொத்தமா ஹோல் டிவைடட் பை 3 = 0 அடுத்து 3 அந்த அடிப்படை என்ன கணாயிரும் 3 and 0 கூட மல்டிப்ளை 0 ஆகும் அப்ப 3x² - 3 √2x + 1 = 0 இதான் தேவையான பாலினாமியல் ஓகேவா and then third solution 0 √5 கொடுத்துறாங்க அப்ப ஆல்பா + பீட்டா = 0 அடுத்து கொடுத்தது என்னது ஆல்பா பீட்டா √5 ஓகேவா அடுத்து என்ன பண்ணலாம் ஃபார்முலா x² - ஆல்பா + பீட்டா * x + ஆல்பா பீட்டா = 0 அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் ஆல்பா + பீட்டா வேல்யூ இருக்கு 0 அடுத்து ஆல்பா பீட்டா வேல்யூ இருக்கு √5 அப்ப x² - ஆல்பா + பீட்டா வேல்யூ 0 * x + இந்த வேல்யூ √5 = 0 0 * x 0 ஆகும் அந்த டேர்மே இல்லாம போயிடும் எனக்கு அப்ப x² + √5 = 0 எனக்கு இதுதான் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும் ஓகேவா அதுக்கு அப்புறம் இங்க வாங்க இங்க ஆல்பா + பீட்டா 1 ஆல்பா பீட்டா வேல்யூ 1 ஆல்பா + பீட்டா = 1 அடுத்து ஆல்பா பீட்டா = 1 இப்போ ஃபார்முலா x² - ஆல்பா + பீட்டா * x + ஆல்பா பீட்டா = 0 அடுத்து x² - ஆல்பா + பீட்டா 1 1 * x எனக்கு என்ன வரும் x + இங்க வேல்யூ 1 = 0 அதுக்கு அப்புறம் ஓகே -1/4 1/4 அப்ப ஆல்பா + பீட்டா வேல்யூ என்ன வரும் -1/4 and ஆல்பா பீட்டா வேல்யூ இருக்கு 1/4 so ஆல்பா + பீட்டா வேல்யூ -1/4 ஆல்பா பீட்டா வேல்யூ 1/4 இப்போ ஃபார்முலா x² - ஆல்பா + பீட்டா * x + ஆல்பா பீட்டா = 0 இப்போ வேல்யூ எடுக்கலாமா x² - -1/4 into x plus 1/4 equal to 0 அடுத்து x² இந்த மைனஸ் உள்ள போனோம்னா என்ன இருக்கு plus 1/4 into x plus 1/4 equal to 0 என்ன பண்றோம் இங்கே 4 இருக்கு இங்கே 4 இருக்கு இங்கே 4 வர வைக்கணும் என்ன பண்ணனும் நம்ம என்ன பண்ணனும்
எல்சிஎம் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் 4 ல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப 4x² பிளஸ் இங்க 1x x பிளஸ் 1 நீ டிவைட் ஹோல் டிவைட் 4 வந்திருக்கும் அந்த பக்கம் ரெண்டு விட்டுறலாம். பட் என்ன இதான் இருக்கு 0 ஆயிடும். 4x² plus x plus 1 equal to 0 and then இங்க alpha plus beta equal to 4 அடுத்து alpha beta equal to எனக்கு 1. இப்போ என்ன பண்ணலாம் x² minus of alpha plus beta into x plus alpha beta equal to 0. இப்போ என்ன பண்ணலாம் x² minus இந்த வேல்யூ 4 into x plus 1 equal to 0. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? கவனிங்க நீங்க கொடுத்த எல்லா சம்மும் என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது sum of the zeros and product of zeros டேட்டா கொடுத்துட்டாங்க. சரி அதெல்லாம் என்ன பண்ணோம் இந்த ஃபார்முலா அப்படியே ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ என்ன அப்படியே வச்சிட்டோம். அடுத்து ஆல்பா பீட்டால அதே டேட்டா கொண்டு வச்சிட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி ஈஸியா சம் போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஒரு